இந்த சாப்டரில் நீங்கள் பார்க்க போகிறது எக்ஸலோட ஃபார்முலாஸ். ஸோ இந்த எக்ஸல் ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி உங்களால் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் கால்குலேஷனை ஈஸியாக ரெடி பண்ணிட முடியும். இந்த எக்ஸலோட மெயின் அட்வான்டேஜே என்ன அப்படின்னா, நீங்கள் க்ரியேட் பண்ண வேல்யூஸுக்கு உங்களோட ஆன்சர் டெவலப் ஆகிரும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டேபிளோட டோட்டல் வேல்யூஸ், ஆவரேஜ் வேல்யூஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா தனித்தனியாக நீங்கள் மேனுவலாக கால்குலேட் பண்ண வேண்டியது அவசியம் கிடையாது. டேரெக்டாக அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு செல்லை கண்டுபிடிச்சா மட்டும் போதும், மற்ற எல்லா செல்லையும் அந்த ஃபார்முலாஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த கால்குலேஷனுக்காண்டி இந்த எக்ஸல் மேஜராக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த ஃபார்முலா ஸ்டெப்பை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 4 கேட்டகரிஸில் இது ஓப்பன் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது ஃபங்க்ஷன் லைப்ரரி, டிஃபைன் நேம்ஸ், ஃபார்முலா ஆடிட்டிங் அண்ட் கால்குலேஷன்ஸ். ஸோ அது 4மே உங்களோட பேசிக் செட்டப். ஸோ இதில் உள்ள ஃபங்க்ஷன் லைப்ரரி மட்டும் தான் உங்களுக்கு இந்த கால்குலேஷன் ஆப்ஷனுக்கு யூஸ் ஆக போகுது. ஸோ ஃபஸ்ட்டு உள்ள இன்சர்ட் ஃபங்க்ஷன் ஆப்ஷன் மூலியமாக இந்த ஃபங்க்ஷன் டூல் பார், ஸோ நீங்கள் டைப் பண்ணுற ஃபங்க்ஷன், ஃபார்முலாஸ், வேல்யூஸ் எல்லாமே இதுலேயும் டைப் ஆகும். ஸோ இந்த இடத்துல வேறு நீங்கள் ஃபங்க்ஷன் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த இன்சர்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் விஷயத்தை கூட்ட போகிறீங்க, இல்லை 2 நம்பரை மைனஸ் பண்ண போகிறீங்க, ப்ளஸ் பண்ண போகிறீங்க, டிவைட் பண்ண போகிறீங்கன்னா அதெல்லாம் ஒவ்வொரு ஃபங்க்ஷன். ஸோ சம், டிவைட், மைனஸ் எல்லாமே ஒவ்வொரு ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷனோட ஷார்ட்கட் உங்களுக்கு தெரியலை, டேரெக்டாக போய் அதை அக்சஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிறப்ப இன்சர்ட் ஃபங்க்ஷன் ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் டேரெக்டாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இன்சர்ட் ஃபங்க்ஷனில் சம், ஆவரேஜ், இஃப், ஸோ எந்த மாதிரி ஃபங்க்ஷன் நீங்கள் இதுக்கு உட்படுத்த போகிறீங்களோ அந்த ஃபங்க்ஷனை டேரெக்டாக சூஸ் பண்ணி கிளிக் பண்ணிட முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரீசன்ட்லி யூஸில் மட்டும் தான் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே உள்ள எல்லா ஃபங்க்ஷனும் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ யூஸ் பண்ணி அந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு க்ரியேட் ஆகிரும். இது மாதிரி வரிசையாக ஒவ்வொருட அட்வான்டேஜ் அண்ட் யூஸை பார்த்துட்டு எப்படி கால்குலேஷன் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே உள்ள ஆட்டோசம், ஸோ இந்த ஆட்டோசம் ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, கண்டிஷனையோ இல்லை ஃபங்க்ஷனையோ பேஸ் பண்ணாமல் செல்லோட அட்ரஸை வச்சு சில பேசிக் கால்குலேஷன் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஆட்டோசம் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் ஆகும். ஸோ ஆட்டோசம் அப்படிங்கிறது ஆட் ஆப்ஷன் ஆகும். ஆவரேஜ், கவுண்ட் நம்பர், மேக்ஸிமம், மினிமம் எல்லாமே டிஃபால்ட்டாக உள்ள மினிமம் ஒரு பேசிக் ஃபங்க்ஷனாக இது கிரியேட் ஆகும். ஸோ அடுத்து இங்கே உள்ள ரீசன்ட்லி யூஸர், இந்த ரீசன்ட்லி யூஸுங்கிற ஆப்ஷன் மூலியமாக ரீசெண்டாக நீங்கள் என்னென்ன கமெண்ட்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு இதில் தெரியும். ஸோ சம், ஆவரேஜ், இஃப், ஹைப்பர்லிங்க். ஸோ எதுக்காண்டி இந்த ஆப்ஷன் க்ரியேட் பண்ணாங்கன்னா, நீங்கள் எவ்ரி டைம் ஒரே கமெண்ட் இல்லை மோரோவர் 3-4 கமெண்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் அந்த கமெண்ட்ஸை தேடி அதை கேட்டகரியை தேடி அலையணும்னு அவசியம் கிடையாது. ஸோ லாஸ்ட்டாக யூஸ் பண்ண கமெண்ட், ஸோ 2-3 கமெண்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதை தான் நீங்கள் ரிப்பீட்டாக யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா டேரெக்டாக வந்து நீங்கள் ரீசன்ட் கமெண்ட்ஸ்லேயே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இங்கே வந்து எடுக்கணும் அவசியம் கிடையாது, நேரடியாக நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபைனான்ஷியல் சம்மந்தப்பட்ட கமெண்ட்ஸ் எது வேணும் அப்படின்னா இந்த கமெண்ட்ஸ் எடுத்துக்க போகிறீங்க. ஸோ லாஜிக்கல் சம்மந்தப்பட்ட கமெண்ட்ஸ், ஸோ அதாவது இஃப் கமெண்ட்ஸ், ஆர் கமெண்ட் அண்ட் நாட் கமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ டெக்ஸ்ட்டு சம்மந்தப்பட்ட கமெண்ட்ஸ், ஸோ கோட், கலர் அண்ட் டாலர் சிம்பிள்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னாலும் டெக்ஸ்ட்டு சம்மந்தப்பட்ட இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ ஒரு செல்லில் டேட்டு ப்ளேஸ் பண்ணணும், இல்லை அந்த டேட்டை வந்து இயராக மாற்றணும், இல்லை நம்பர் ஆஃப் டேட் தனி, மந்த் தனி, இயர் தனியாக பிரிக்கணும் அப்படின்னாலும் இந்த டேட் அண்ட் டயத்தை யூஸ் பண்ணிக்கலாம். லுக்அப் ரெஃபரன்ஸ், ஸோ லுக்அப் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது சில வேல்யூஸை பார்க்குறதுக்கும், சில காலம்ஸை பார்க்குறதுக்கும், சில டேட்டாவை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கும் உதவக்கூடிய இந்த ஆப்ஷன் தான் இந்த லுக்அப் ஆப்ஷன். ஸோ இந்த மேத் ட்ரிக், ஸோ மேத்தமெட்டிக்கல் அண்ட் ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் உள்ள மேத் அப்படிங்கிறது மேத்தமெட்டிக்கலோ, டிஆர்ஐஜி அப்படிங்கிறது ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ ட்ரிக்னாமெட்ரிக்கல் அப்படிங்கிறது உங்களோட டேன் தீட்டா, காஸ் தீட்டா, அது மாதிரி தீட்டா ஃபங்க்ஷன் எல்லாமே இதில் கிரியேட் பண்ண முடியும். மோர் ஃபங்க்ஷன், ஸோ எல்லா உள்ள ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷன் நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கணும்னாலும் ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்டாட்டிக்கல், இன்ஜினியரிங், ஸோ இன்ஜினியரிங் ஃபங்க்ஷன் வேணும், கியூபிக் ஃபங்க்ஷன் வேணும், இன்ஃபர்மேஷனல் ஃபங்க்ஷன் இருக்குது, அதுமாதிரி இது மாதிரி நிறையா ஃபங்க்ஷன் உங்களுக்கு கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணி உங்களோட ஃபங்க்ஷனை நீங்கள் வாட்ச் பண்ணவோ அதில் உள்ள சில ஏரோ ஹெட் ரிமூவ் பண்ணவோ முடியும். ஸோ கடைசியாக உள்ளது கால்குலேஷன். ஸோ கால்குலேஷன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் எக்ஸ்பெக்ட் ஃபார் டேட்டா டேபிள்ஸ், மேனுவல்னு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த டேபிள்ஸ் உங்களுக்கு கால்குலேட் ஆகிரும். கால்குலேட் நவுன்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே இது கால்குலேட் ஆகிரும். ஸோ இங்கே மேனுவல்னு செட் பண்ணிவிட்டு நீங்கள் தனித்தனியாக ஃபார்முலா இன்புட் கொடுத்துட்டு கடைசியாக கால்குலேட் நவுன்னு கொடுக்கும்போது மொத்தமாக இது கால்குலேட் ஆகிரும். ஸோ கால்குலேட் ஷீட் அப்படிங்கிறது இந்த ஃபுல் ஷீட்டுக்கும் இது கால்குலேஷன் கிரியேட் ஆகும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு ஃபார்முலா டைப் பண்ணும்போது இந்த ஃபார்முலா பாலில் வச்சே டைப் பண்ணலாம், இல்லை இந்த செல்லில் வச்சே டைப் பண்ணலாம். ஸோ எங்கே டைப் பண்ணாலும் அந்த பேசிக் ஃபங்க்ஷன் இந்த செல்லையும் பிரிண்ட் ஆகும், அதே மாதிரி இந்த ஃபார்முலா டேபிளையும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும்.
ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸில் எப்படி ஒரு பேசிக் கால்குலேஷனை யூஸ் பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ பேசிக் கால்குலேஷன்னா ஆட் பண்ணுறது, டிவைட் பண்ணுறது, மைனஸ் பண்ணுறது அண்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். எந்த ஃபங்க்ஷனுமே யூஸ் பண்ணாமல் தான் இந்த பேசிக் கால்குலேஷனை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஒவ்வொரு செல்லோட அட்ரஸை யூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சில பேசிக் கால்குலேஷன் மட்டும் தான் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்காண்டி இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ், ஸோ இந்த 14,000 இந்த 12,000 இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல். ஸோ அந்த 14,000 இருக்கிற செல்லோட அட்ரஸ் என்னென்னா உங்களுக்கு B2 ப்ளஸ் C2 ப்ளஸ் D2 ப்ளஸ் E2 ப்ளஸ் F2 ப்ளஸ் G2 ப்ளஸ் H2 அப்படின்னு எல்லாத்தையும் டேரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டீங்கனாலும் டேரெக்டாக கொடுத்துக்க முடியும். ப்ளஸ் கடைசியாக உள்ள I2. ஓகே, ஸோ ஒவ்வொரு செல்லையும் கொடுத்து ஒவ்வொரு செல்லையும் நீங்கள் ஆட் பண்ணி சொல்லியிருக்கீங்க. அதனால் 14,000 ப்ளஸ் 12,000 ப்ளஸ் 10,000 8,000 ஆட் பண்ணி ஸோ உங்கள் டோட்டல் வேல்யூவை காமிக்கும். ஸோ இதான் உங்களோட பேசிக் ஃபங்க்ஷன். ஸோ எந்த வேல்யூஸும் இல்லாமல் அட்ரஸை மட்டுமே யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு கால்குலேஷன் பண்ணிங்கன்னா அது பேர் தான் இந்த பேசிக். அது மாதிரி இங்கே பாருங்கள். ஸோ இதை நீங்கள் சம்மாக கூட்டணும் அப்படின்னா ஸோ இதில் ஈக்குவல்னு கொடுத்து B2ன்னு கொடுத்துருங்க ப்ளஸ் B3 ப்ளஸ் B4 ப்ளஸ் B5 ப்ளஸ் B6 ப்ளஸ் B7 ப்ளஸ் B8 ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா இதோட டோட்டல் லிஸ்ட் உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். ஸோ இதெல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் கிடைக்கும், அதுமாதிரி இதில் இந்த வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ எக்ஸலை பொறுத்தவரையும் ஒரு செல்லு நீங்கள் கால்குலேஷன் முடிச்சுட்டு மற்ற எல்லா செல்லுக்கும் நீங்கள் தனித்தனியாக ஃபார்முலா போடணும் அவசியம் கிடையாது. ஸோ இந்த ஃபில் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் அந்த ஃபார்முலா அங்கே டைப் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த இதில் நீங்கள் டைப் பண்ணிக்கிறது டேட்டாஸ். ஸோ இது ஒரு டேட்டாஸ். ஸோ இது ஒரு டேட்டாஸ். இப்போ இந்த டேட்டாஸில் டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ ஹோமில் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் எல்லாமே ஜென்ரல்னு இருக்கும். ஸோ இதை பிக் பண்ணுறது ஜென்ரல் தான் இருக்குது. பட் இந்த இடத்துல உள்ளது உங்களுக்கு டேட்டாஸ் கிடையாது. இந்த இதிட்ட தெரிகிறது 56,000ங்கிற டேட்டாஸ் கிடையாது, இந்த ஃபார்முலாஸ். ஸோ இப்போ இதை காப்பி பண்ணிங்கன்னா இந்த வேல்யூஸ் உங்களுக்கு காப்பி ஆகாது, இது பேக்ரவுண்டில் இருக்கிற ஃபார்முலாஸ் மட்டும் தான் உங்களுக்கு காப்பி ஆகும். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ப்ளஸ் சிம்பிள் வரும்போது நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த ஃபில் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஃபில் ஆப்ஷன் அக்சஸ் பண்ணிக்க போகிறோம். பிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். ஸோ எங்கே பிக் பண்ணாலும் நீங்கள் போட்ட அந்த ஃபார்முலாஸ் உங்கள் ரோவுக்கு தகுந்த மாதிரி உங்களோட காலுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ இங்கே இருக்கும்போது B2 உள்ளது, இங்கே இருக்கும்போது B3 மாறும். அதே மாதிரி இதை பிக் பண்ணுறீங்க, இதுலேருந்து ரைட் சைடு எடுத்துகிட்டு போனீங்கனாலும் அது ரைட் சைடு ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இதோட டோட்டல்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த 812 800 அப்படிங்கிறது இதுக்கும் காமனாக இருக்கும், இதுக்கும் காமனாக இருக்கும். ஸோ ரெண்டுமே கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்க முடியும். கண்ட்ரோல் செட்டில் பேக் வந்துக்கிறேன். ஸோ 2 நம்பர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும், இல்லை 3 நம்பர்ஸ் ஆட் பண்ணணும்னா டேரெக்டாக அந்த அட்ரஸை யூஸ் பண்ணி ப்ளஸ் சிம்பிளை யூஸ் பண்ணுறது மூலியமாக டேரெக்டாக ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து இங்கே உள்ள ஷாப்பிங் ஷீட்டுக்கு போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐட்டம் இருக்குது, குவான்டிட்டி, ப்ரைஸ், டோட்டல். ஸோ பிரெட் அப்படிங்கிற ஐட்டத்தை 2 குவான்டிட்டிக்கு வாங்கியிருக்காங்க, அவரோட ப்ரைஸ் இவ்வளவு. ஸோ ஹாம், மில்க், சாக்லேட்டுங்கிற நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இது இங்கே பார்க்கும்போது இந்த ப்ரைஸையும் இதையும் நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் மட்டும்தான் இந்த டோட்டல் ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எப்படி ஒரு மல்டிப்ளிகேஷன் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஈக்குவல், அதே பேசிக் ஃபங்க்ஷன் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. அதனால் B2 எந்த அட்ரஸ் B2 அப்படிங்கிற அட்ரஸை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ட் அடுத்தது C3 2. ஸோ நீங்கள் டைப் பண்ண அது காமிக்கும். ஸோ B2 ப்ளூ கலரில் இருக்குது, அதுக்குள்ள செல் குவான்டிட்டிங்கிற செல். ஸோ இது ரெட் கலரில் பிரிண்ட் ஆகிருக்கு, அதோட ஐடென்டிஃபிகேஷன் இங்கே இருக்குது. சப்போஸ் நீங்கள் தப்பாக டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அவள் ஐடென்டிஃபிகேஷன் இங்கே இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் ப்ரிவியூலேயே பார்த்துக்கலாம். ஸோ இதுவும் தான் மல்டிப்ளிகேஷன் ஆக போகுது. அப்போ தப்பு இதான் ஆகணும் அப்படின்னாலும் அது ஆகும். ஸோ இதுவும் ஆகணும். பட் இதுக்குள்ளே ஃபார்முலா வந்து C6 கிடையாது, C2. ஸோ உங்கள் ஃபார்முலாவில் எடிட்டரில் வச்சு எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இதே மாதிரி எல்லாம் கேட்டாலும் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு மல்டிப்ளிகேஷன் ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டோட்டலாக இவ்வளோ ப்ரைஸ் வந்திருக்கு. ஸோ இது மாதிரி ஈஸியாக நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். இதுமாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு இந்த இதை நீங்கள்
கேஷ்னு டைப் பண்ணிக்கிறீங்க, பக்கத்தில் பேலன்ஸ்னு டைப் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்போ மொத்தமாக கஸ்டமர் எவ்வளோ கேஷ் கொடுத்தாங்க, நீங்கள் எவ்வளவு பேலன்ஸ் தரணும் அப்படின்னு ஒரு ஃபார்முலா அப்படி மாற்றிக்க முடியும். ஸோ மொத்தமாக கேஷ் எவ்வளோ கொடுத்தாங்களோ அதுலேருந்து இதை நீங்கள் டிவைட் பண்ணணும். ஸோ டோட்டல்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். ஸோ இந்த செல்லில் உங்களோட மெயின் டோட்டல்ஸை பார்க்க போகிறோம். ஸோ மெயின் டோட்டல்ஸை பார்க்குறதுக்கு அதே பேசிக் கால்குலேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா D2 + D3 + D4 + D5 + D6 + D7 + D8. ஓகே. ஸோ மொத்த டோட்டல் 85.22 தான் உங்களோட வேலை. ஸோ கஸ்டமர் எவ்வளோ கேஷ் கொடுத்துருக்காங்க? ஸோ 100 கொடுத்துருக்காங்க. பட் அவங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் தரணும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுலேருந்து இதை நீங்கள் செப்பரேட் பண்ணணும். ஸோ இந்த செல்லேருந்து செல்லை செப்பரேட் பண்ண போகிறோம். அதுக்காண்டி ஈக்குவல் இந்த செல். ஸோ டேரெக்டாக பிக் பண்ணுறது மூலியமாக நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும், மைனஸ் இந்த செல். ஸோ இது மாதிரி உங்களோட மெயின் டோட்டல், கஸ்டமர் கேஷ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, உங்கள் பேலன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நீங்கள் தனித்தனியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட ஃபில் கலர்ஸ், பேலன்ஸ், அது மாதிரி கேஷோட பில் கலர்ஸ். ஸோ உங்களோட அமௌண்ட் வந்துச்சு, அதை நீங்கள் தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்த மொத்த அமௌண்ட்டு கேஷ் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, பேலன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கீங்கன்னு தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வெறும் அப்டேட் பண்ணும்போது சப்போஸ் 500 கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவரோட பேலன்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகிரும். சப்போஸ் இதை 150 கொடுத்தாலும் அவரோட பேலன்ஸ். இப்போ இதில் மைனஸ் பண்ணி பார்ப்போம். இது ஜஸ்ட் 80 தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா -522. ஸோ 80 தான் கொடுத்துருக்காங்க, இன்னும் எவ்வளோ தரணும் அப்படின்னா 5.22 அமௌண்ட் இது உங்களுக்கு தரணும். ஸோ எவ்வளோ ரேஸோ அதை நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இதில் நீங்கள் வேல்யூஸ் மாற்றி பாருங்கள். ஸோ இந்த 100 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கஸ்டமருக்கு பேலன்ஸ் எவ்வளோ தரணும்னா 14.78 தரணும். ஸோ இதோட ரேஞ்சை மாற்றிக்கணும். இந்த ப்ரைஸ் 2.5ன்னு செட் பண்ணிக்கிறோம். ஸோ டோட்டல் எல்லாமே மாறிக்கும். 2.56 எல்லாமே மாறும். இல்லை திடீர்னு இந்த கஸ்டமர் எக்ஸ்ட்ரா ஒரு ஐட்டம்ஸ் வேணும், ஸோ இந்த 8 வேண்டாம், கிட்ட ஒரு 12 வேணும் செட் பண்ணிட்டீங்கன்னா அது தகுந்தாப்பில் இது மாறிக்கும். இப்போ இதில் இந்த குவான்டிட்டியை சேவ் பண்ணி டெலிட் பண்ணிடுறோம். ஸோ உங்களோட ஷாப்பில் இந்த 7 ஐட்டம்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் இது மாதிரி எக்ஸல் ஷீட்டை ஃபார்ம் பண்ணி வச்சுங்க. ஸோ யாரெல்லாம் என்ன கேட்குறாங்க? ஸோ பிரெட் ஒரு 5, ஹிம் ஒரு 2, பீன்ஸ் ஒரு 150 டைப் பண்ணிட்டீங்கன்னா அது இல்லாமல் கிரியேட் ஆகிரும். ஸோ இந்த பேலன்ஸை நீங்கள் 0 பண்ணாலும் 0. ஸோ எவ்வளோ தரணும் கஸ்டமர்ஸ்? ஸோ எக்ஸ்ட்ரா வருது கேட்குறாங்க. ஸோ இது ஒரு 5 கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா மொத்தம் அமௌண்ட்டு 63.21 வந்திருக்கு. எவ்வளோ தரணும்? ஃபுல் அமௌண்ட்டு தரணும். ஸோ அவங்க கொடுத்துக்கிற அமௌண்ட்டு 500. ஸோ இப்போ பேலன்ஸ் நீங்கள் எவ்வளோ தரணும்? 436 ரூபா தரணும். ஸோ ப்ளஸில் வந்தால் நீங்கள் கொடுக்குற மாதிரி, மைனஸ் வந்தால் அவங்க கொடுக்குற மாதிரியும் இது செட் பண்ணிக்கும். இதே இந்த குவான்டிட்டி எல்லாத்தையும் நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு 0 கிரியேட் ஆகிடும். ஸோ எல்லாமே 5 ஐட்டம்ஸ் வேணும். ஸோ இப்படி கீழே ட்ராக் பண்ணும்போது எல்லாமே 5ஆக மாறும். அது அந்தப்பறம் உங்களுக்கு ரேஞ்ச் ஒன்று கிரியேட் ஆகிரும். ஸோ இது மாதிரி உங்களோட பேசிக் கால்குலேஷனை ரெடி பண்ணுறதுக்கு இந்த அட்ரஸோட நம்பர் மட்டும் இருந்தாலே போதும். ஸோ அட்ரஸ் அப்படிங்கிறது உங்கள் செல்லோட நேம், அதாவது காலம் நேம் என்ன, அதுக்கு அடுத்து ரோ நேம். ஃபஸ்ட்டு உள்ளது காலம் நேமும் அடுத்து உள்ள ரோ நேம் தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஸோ அடுத்தது ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் கால்குலேஷன் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காண்டி இந்த ஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கால்குலேஷன் நீங்கள் சாதாரண பேசிக் கால்குலேஷனில் போட்டிருக்கீங்க. ஸோ இதை டெலிட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி கால்குலேஷன் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஃபங்க்ஷன், மைனஸ் ஃபங்க்ஷன் எல்லாமே இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி உங்களால் போட முடியும். ஸோ இப்போ இதோட டோட்டல் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறப்ப ஈக்குவல் சம். ஸோ சம்னு சொன்னீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற செல்லோட எல்லா வேல்யூஸும் இது கூட்டும். ஸோ ப்ராக்கெட்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிங்க. கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே தான் உங்களோட ரேஞ்சை கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ இதோட மொத்த வேல்யூஸ் நீங்கள் கூட்டு அப்படின்னு ஃபங்க்ஷனை சொல்லிட்டீங்க. ஸோ எதை கூட்ட போகுது? ஸோ கீழே அதோட கிரிட்டீரியாவை பார்த்தீங்கன்னா சம் நம்பர் 1 ப்ராக்கெட்ஸில் நம்பர் 2. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஸோ ஒவ்வொரு வேல்யூஸாக கொடுக்கணும் அப்படின்னா நம்பர்ஸ் 1 உங்களால் கொடுத்துக்க முடியும். இப்போ B2 கமா C2ன்னு கொடுத்துக்கிறேன், கமா
D2, comma E2, comma F2, comma G2, comma H2, comma and I2, close brackets. கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூஸ் இங்கே பிரிண்ட் ஆயிரும். ஸோ ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் இது மாதிரி ரெடி பண்ணிட முடியும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா B2, C2, D2ன்னு ஒவ்வொரு செல்லையும் நீங்கள் காமா போட்டு கூட்ட போகிறீங்க. ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த B2 உள்ள வேல்யூ, C2 உள்ள வேல்யூ, D2 வேல்யூ எல்லாத்தையும் இங்கே கூட்டி இங்கே ஆன்சரை சொல்லுன்னு அர்த்தம். ஸோ இதே ஃபார்முலாவை வேறு மாதிரி எப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ ஈக்குவல்னு கொடுத்துருங்க, சம்னு கொடுத்துக்கிறேன், ப்ராக்கெட் சிம்பிள் போட்டு. ஸோ இதில் ரேஞ்ச் வைஸாக எப்படி கொடுக்குறது. ஸோ ரேஞ்ச் வைஸாக கொடுக்கணும்னா உங்களோட ஃபஸ்ட்டு செல்லோட அட்ரஸ் B2. ஸோ காமா போட்டே போனீங்கன்னா நீங்கள் வரிசையாக போகணும். ஸோ இந்த கோலனை போட்டு அடுத்தது எது உங்களோட லாஸ்ட் அட்ரஸ் I2. ஸோ பார்த்தீங்கன்னா 2ன்னு போட்டோன்னா ஃபுல்லாகவே செலக்ட் ஆகிரும். ஸோ இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ இங்கே டைப் பண்ணுறது ஜஸ்ட் ஒரு ஈக்குவல் சம் B2 கோலன் I2ன்னு செலக்ட் பண்ணுவீங்க, என்டர். ஸோ ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இது மாதிரி நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த இடம் ஈக்குவல் சம் ஓப்பன் ப்ராக்கெட்ஸ். ஸோ செலக்ட் பண்ணுறப்ப நீங்கள் டைப் பண்ண அவசியம் கிடையாது, டேரெக்டாக அது மாதிரி செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக B2 கோலன் B8ன்னு எடுத்துருக்கு. நீங்கள் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர். ஸோ இந்த வேல்யூஸ் நீங்கள் ட்ராக் பண்ணும்போது அந்த வேல்யூஸ் உங்களுக்கு ஃபில் ஆகும். அதே மாதிரி இந்த வேல்யூஸை ட்ராக் பண்ணும்போதும் இந்த வேல்யூஸ் உங்களுக்கு ஈஸியாக ஃபில் ஆகும். ஸோ இது மாதிரி சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கண்டினியூஸாக ஒரு வேல்யூஸை நீங்கள் ஆட் பண்ணி இதை எழுதிட முடியும். இதே ஒவ்வொரு இடமா நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த நான் கன்சிக்யூட்டிவ் இந்த ரேஞ்சுக்கு போய்க்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா BOB, அலைஸ், மேரி, டோட்டல் அப்படின்னு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ டோட்டல் போடணும். ஸோ மொத்தமாக திங்கக்கிழமை எத்தனை ஃப்ரூட்ஸ் விற்றுருக்குன்னு இங்கே போட போகிறீங்க. அப்போ நீங்கள் கண்டினியூஸாக போட போகிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஈக்குவல் சம் கூட்ட போகிறேன். எதெல்லாம் கூட்ட போகிறீங்க, இந்த ஃப்ரூட்ஸ் கமா இந்த ஃப்ரூட்ஸ் கமா வேறு எந்த ஃப்ரூட்ஸ், இந்த ஃப்ரூட்ஸ். ஸோ இது மாதிரி உள்ள ஆப்ஷனுக்கு தான் இந்த கமாங்கிற ஆப்ஷன் யூஸ் ஆகும். சப்போஸ் நீங்கள் கண்டினியூவாக எடுத்துருந்தீங்கன்னா கண்டினியூவாக எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எவ்வளவு, மொத்தமாக எவ்வளோ ஃப்ரூட்ஸ் விற்றுக்குன்னு நீங்கள் காமிக்க போகிறீங்க. ஸோ மொத்தமாக எவ்வளோ ஃப்ரூட்ஸ் விற்றுக்குன்னு காமிக்கணும் அப்படின்னா ஈக்குவல் சம். ஸோ இந்த வாரத்தில் மொத்தம் எத்தனை ஃப்ரூட்ஸ் விற்றுருக்கு போட்டு காமா எகெயின் காமா க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ ஒவ்வொரு செல்லோட அட்ரஸும் கொடுத்த காமா கொடுத்தீங்கன்னா அந்த செல்லை மட்டும் கால்குலேட் பண்ணணும். ஸோ இது மாதிரி ரேஞ்சை கொடுத்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ரேஞ்சை கண்டினியூஸாக கால்குலேட் பண்ணி ஒரு இடத்துல அது சொல்லிடும். ஸோ இந்த இதில் ரேஞ்சும் கொடுத்துருக்கீங்க, காமாவும் கொடுத்துருங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ரேஞ்சை கால்குலேட் பண்ணோம், செகண்ட் ரேஞ்சை கால்குலேட் பண்ணோம், தேர்ட் ரேஞ்சை கால்குலேட் பண்ணி மொத்தம் 3 ரேஞ்சுமே அது கால்குலேட் பண்ணி இந்த இதில் ஆன்சர் சொல்லிடும். ஸோ மொத்தமாக இந்த வீக்ஸில் வித் ஃப்ரூட்ஸ் எவ்வளவு அப்படின்னா 55. ஸோ இது மாதிரி உங்களோட கால்குலேஷனுக்கு இந்த பேசிக் சம் ஃபங்க்ஷன் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி டியூஸ்டே எவ்வளவு இருக்குது. ஸோ டியூஸ்டே பார்த்தீங்கன்னா இது 3 தான் உங்களுக்கு டியூஸ்டே. ஸோ ஈக்குவல் சம் ஓப்பன் ப்ராக்கெட் டியூஸ்டே இது காமா இது காமா இது க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ். ஓகே. அது மாதிரி வெட்னஸ்டே ஈக்குவல் சம் ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் வெட்னஸ்டே இது பார்த்தீங்கன்னா காமா இந்த செல் காமா இந்த செல் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ். ஓகே. தர்ஸ்டே ஈக்குவல் சம் ஓப்பன் ப்ராக்கெட் இந்த செல் காமா இந்த செல் காமா இந்த செல். அதே மாதிரி ஃப்ரைடேக்கும் ஈக்குவல் சம் ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ இந்த செல் காமா இந்த செல் காமா இந்த செல் என்டர். ஸோ இது மாதிரி ஃப்ரூட் ஒவ்வொரு டேஸ்லையும் எவ்வளோ சேல்ஸ் ஆச்சு அப்படிங்கிறது நீங்கள் தனித்தனியாக பார்த்துக்க முடியும். ஸோ அது மாதிரி வெஜிடபிள்ஸ் எத்தனை சேல்ஸ் ஆனிச்சு, மீட் எத்தனை சேல்ஸ் ஆச்சு நீங்கள் தனித்தனியாக பார்த்துக்கலாம். ஸோ டோட்டல் நம்பர்ஸ், ஸோ டோட்டலாக வீக்லி டோட்டல் எவ்வளோன்னு பார்க்குறதுக்கு தான் இந்த ஆப்ஷன். ஸோ வீக்லி டோட்டல்ஸ்
இது 55. ஸோ என்னென்னா ஃப்ரூட். ஸோ இந்த இடத்துல உள்ளது நீங்கள் வெஜிடபிள் யூஸ் பண்ணிக்க போகிறீங்கன்னா ஈக்குவல் சம் ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் இந்த ரேஞ்ச் கமா இந்த ரேஞ்ச் கமா இந்த ரேஞ்ச் க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகே, ஸோ இது பேர் என்னென்னா வெஜ். ஸோ இங்கே ஈக்குவல் சம் ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் இந்த ரேஞ்ச் அதே மாதிரி இந்த ரேஞ்சு கூட்டணும். ஸோ இந்த இதில் டைப் பண்ணுறது ரேஞ்சு கூட்டணும். ஓகே, ஸோ இது பேர் மேட்ச். இது பார்த்தீங்கன்னா இது வீக்லி டோட்டல்னு நீங்கள் பேர் கூட மாற்றிக்கலாம். ஸோ இது மாதிரி இந்த வீக்கில் 55 ஃப்ரூட்ஸ் சேல்ஸ் ஆகிருக்கு, 46 வெஜ் சேல்ஸ் ஆகிருக்கு, 23 சேல்ஸ் ஆகிருக்கு. அது மாதிரி இந்த வெஜிடபிள்ஸுக்கு கால்குலேட் பண்ணாலும் தனித்தனியாக மண்டே எவ்வளவு, டியூஸ்டே எவ்வளவு, வெட்னஸ்டே கால்குலேட் பண்ணிட்டு அதுமாதிரி மீட். ஸோ இப்போ இந்த இடத்துல செகண்ட் வீக் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ செகண்ட் வீக்ஸில் இந்த மண்டே உங்களுக்கு ஒரு 10 ஃப்ரூட்ஸ் சேல்ஸ் ஆகிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அப்டேட் ஆகிரும். ஸோ மண்டே மொத்தம் 19 ஃப்ரூட்ஸ். ஸோ இந்த வெட்னஸ்டே உங்களுக்கு ஒரு 10 ஃப்ரூட்ஸ். ஸோ அதே மாதிரி இந்த மீட் ஒரு 10 ஆகிருக்கு. அது மாதிரி இந்த செல் ஸோ இந்த மேரி அப்படிங்கிறதுல ஒரு 5 ஆட் ஆகிருக்கும். அது மாதிரி ஒரு 7. ஸோ நீங்கள் பண்ணுங்க சேல்ஸ் ஆகிட்டு கிரியேட் ஆகும். இது மாதிரி நீங்கள் சம் ஃபங்க்ஷனை கண்டினியூஸாகவும் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒவ்வொரு செல்லையும் ஆட் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒவ்வொரு ரேஞ்சையும் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபைலில் ஓப்பன் ப்ரௌஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரௌஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஷாப் 2 இந்த எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணி இதில் என்னென்ன கால்குலேஷன் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதே ஷாப் டீட்டெயில்ஸ் இருக்குது. பட் டோட்டல் நம்பர்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது, ஆவரேஜ் தேவைப்படுது, ஹையஸ்ட் லோயஸ்ட் அப்படின்னு பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ டோட்டல் நம்பர் தேவைப்படுதுன்னா அதே ஃபார்முலா தான். ஈக்குவல் சம் ஓப்பன் ப்ராக்கெட்ஸ். ஸோ இதெல்லாம் மொத்தமாக செலக்ட் பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர். அதே மாதிரி ஒரு ஷாப்போட டோட்டல்ஸ் சம் ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் இங்கே ஆரம்பித்து இது முடியணும். இங்கே க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இந்த டோட்டல்ஸை நீங்கள் வரிசையாக காப்பி பண்ண போகிறீங்கனாலும் ஃபில் ஆப்ஷனை யூஸ் பண்ணி டேரெக்டாக இழுக்க முடியும். ஸோ எல்லாத்தையும் டோட்டல் கால்குலேட் ஆகிட்டு அதே மாதிரி இந்த டோட்டல். ஸோ மண்டே எவ்வளவு சண்டே எவ்வளோன்னு பார்க்க முடியும். ஸோ இதை ட்ராக் பண்ணி இழுத்தாலும் ஸோ இந்த வீக்கில் இந்த ஷாப் 8 ஷாப்னாலையும் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கோ அந்த சேல்ஸ் இங்கே கிரியேட் ஆகிருக்கும் இந்த ஃபில் சீரீஸில். ஸோ மொத்தம் இந்த வீக்கில் கிடைச்ச மொத்தம் அமௌண்ட் எவ்வளோதுன்னா 80,12,800 ரூபீஸ் கிடச்சிருக்கு. அடுத்து ஆவரேஜ் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி ஆவரேஜ் பார்க்குற அப்படின்னா அதே தான் ஈக்குவல் ஆவரேஜ் AVERAGE ஓப்பன் ப்ராக்கெட்ஸ். ஸோ இதுலேயும் எதுக்கு இடையில நீங்கள் ஆவரேஜ் பார்க்க போகிறீங்களோ அந்த ஆவரேஜை சூஸ் பண்ண போகிறீங்க. இந்த ஷாப் 1க்கு இடையில ஆவரேஜ் பார்க்க போகிறேன். ஸோ டோட்டல் தேவையில்ல, இதுலேருந்து இது முடியும் ஆவரேஜ். ஸோ ஆவரேஜாக அந்த 8 ஷாப்லையும் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா 7,000. அது மாதிரி செவ்வாய்க்கிழமை ஆவரேஜ் எவ்வளோ ஆகிருக்குன்னு பார்க்கணுன்னா நீங்கள் டேரெக்டாக இங்கே ஃபில் பண்ணிட முடியும். ஸோ செவ்வாய்க்கிழமை ஆவரேஜாக ஒரு 4,562.5ங்கிற அளவுக்கு சேல்ஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இதில் ஆவரேஜ் பார்க்கணும். ஸோ ஒவ்வொரு நாளுக்கும் எவ்வளோ ஆவரேஜ் ஆகிருக்கு, ஸோ இந்த வாரத்தில் தோராயமாக இல்லை ஒரு ஆவரேஜாக எவ்வளவு ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் ஈக்குவல் AVERAGE ஓப்பன் ப்ராக்கெட்ஸ். இங்கே எதுலேருந்து எது முடியும், இதில் தான் ஆவரேஜ் பார்க்க போகிறோம். க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதோட ஆவரேஜ் வேல்யூஸ். ஸோ இது ஆவரேஜாக எவ்வளோ கிரியேட் ஆகிருக்கு, ஸோ 27,000 உங்களுக்கு ஆவரேஜ் வேல்யூஸாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஆவரேஜ் வேல்யூஸை யூஸ் பண்ணி உங்களோட ஆவரேஜ் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே உள்ள ஹையர். ஸோ இந்த 8 ஷாப்லையும்
மண்டே எந்த ஷாப் ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட் எடுத்திருக்கு அப்படின்னு நீங்கள் தனியாக பார்க்கணும் அப்படின்னா ஹையஸ்ட். ஸோ ஹையஸ்ட் பார்க்குறதுக்கு ஈக்குவல்னு செட் பண்ணுங்கள் மேக்ஸ். ஸோ மேக்ஸுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் இங்கே உள்ள 8 ஷாப்பையும் ஷேர் பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் என்டர். ஸோ இதில் ஹையஸ்ட் வேல்யூ எதுனா 14,000. அது யாருன்னா ஷாப் 1. ஸோ இதுலேயும் ஈக்குவல் மேக்ஸிமம் ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் இதுலேருந்து இது முடியும், இதுலேருந்து இது முடியும் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ். ஸோ எப்போவுமே டோட்டல் நீங்கள் ஷேர் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ 12,500 தான் இதோட ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ அது மாதிரி ஒன்றுக்கு நீங்கள் போடணும் அப்படின்னாலும் இந்த ஃபில்லுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி போட முடியும். அதே மாதிரி இந்த ஷாப் 1 எந்த டேயில் அதிகமாக இது அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் இங்கே உள்ள மேக்ஸ் ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் கொடுத்துங்க. இந்த ஓப்பன் ப்ராக்கெட்ஸில் ரேஞ்சை செட் பண்ண போகிறோம். ஸோ இதுலேருந்து இங்கே வரையும் உள்ள வேல்யூஸில் எது ஹையஸ்ட் வேல்யூ 45,000 தான் இதில் ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ 45,000 இந்த இருக்குது சார்ட்டட் தான் அதோட ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ அதே மாதிரி இந்த மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் நீங்கள் இதில் எடுத்துக்க முடியும். அடுத்து லோயஸ்ட் வேல்யூ. ஸோ இதில் எந்த ஷாப் மிக கம்மியான ரேஞ்சில் அச்சீவ் பண்ணியிருக்குன்னு பார்க்குறதுக்கு ஈக்குவல் மினிமம் ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் இந்த ஷாப் 1லேருந்து ஷாப் 8 வரையும் ஷேர் பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் என்டர். ஸோ லோயஸ்ட் வேல்யூ 0. ஸோ 0ன்னு பார்த்தீங்கன்னா 8 அப்படிங்கிற ஷாப்பில் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த 0 அப்படிங்கிறதுனால இந்த டேயில் இந்த 8வது ஷாப்பில் எந்த சேல்ஸும் நடக்கலை. அதே மாதிரி ஒன்று பார்க்குறதுக்கு ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா கிரியேட் ஆகும். ஸோ இதில் மினிமம் அச்சீவ் பண்ண ஷாப் பார்த்தீங்கன்னா இந்த 13,500 அப்படிங்கிற ஷாப். ஸோ இங்கே தேடி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஷாப் 4 தான் இது மாதிரி கிரியேட் ஆகிருக்கும். அது மாதிரி இதோட லோவஸ்ட் செட் மினிமம் ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் எதுலேருந்து எது முடியும் அப்படின்னா இந்த மண்டேலேருந்து சாட்டர்டே வரையும் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் என்டர். ஸோ இந்த ஃபார்முலா மற்ற செல்லுக்கும் அப்ளை ஆகிறதுக்காண்டி இதை எடுக்கிறோம். ஓகே. ஸோ இதில் மினிமம் வேல்யூ திங்கக்கிழமை தான். ஸோ திங்கக்கிழமை 8வது ஷாப்பில் சேல்ஸே ஆகலை. ஸோ இது மாதிரி உங்கள் வேல்யூஸை நீங்கள் தனித்தனியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு தேவையான டோட்டல் ஆவரேஜ் ஹையஸ்ட் லோயஸ்ட் எல்லாமே செட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒரு மார்க் ஷீட்டுக்கு நீங்கள் டோட்டல் பார்க்குறீங்க, மார்க் ஷீட்டோட ஆவரேஜ் பார்க்குறீங்க, அதோட ஹையஸ்ட் மார்க் என்ன லோயஸ்ட் மார்க் என்னன்னு நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணிட்டு ஃபைலில் ஓப்பன். ஸோ ப்ரௌஸ் போகிறோம். இந்த ப்ரௌஸில் பார்த்தீங்கன்னா கவுண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த கவுண்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா உங்கள்கிட்ட எத்தனை செல்ஸ் இருக்குது, ஸோ இருக்கிற செல்ஸில் எந்தெந்த செல்ஸில் நம்பர்ஸ் இருக்குது, எந்தெந்த செல்ஸில் டேட்டாஸ் இருக்குது, அதாவது டெக்ஸ்ட் இருக்குது, எந்தெந்த செல்ஸ்லாம் பிளாங்காக இருக்குன்னு நீங்கள் கவுண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு டேபிள் காலம் அப்படின்னா நீங்கள் இதில் பிளாங்க் செல்ஸ்லாம் எது, டெக்ஸ்ட்டு மட்டும் உள்ள செல்ஸ்லாம் எது, நம்பர்ஸ் உள்ள செல்ஸ்லாம் எதுன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒரு மார்க்ஸ் ரெடி பண்ணும்போது ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் பிளாங்காக விட்டுருக்கீங்க, அது இந்த பிளாங்க் செல்லை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மொத்தமாக செலக்ட் பண்ணி பிளாங்கை கண்டுபிடிக்கணும் ஃபங்க்ஷன் கொடுத்தணும் அப்படின்னா பிளாங்கை கண்டுபிடிச்சி கொடுத்துரும். ஸோ பிளாங்க் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த பிளாங்கில் எதுவும் டேட்டா இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா இம்போர்ட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் அதில் ஆப்ஷன் போட்டிருக்கீங்க, அந்த ஆப்ஷனை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆப்ஷனை கண்டுபிடிச்சி அதை மாற்றணும் அப்படின்னாலும் மாற்றிக்க முடியும். ஒரு மார்க் ஷீட்டில் நிறையா மார்க்ஸ் இம்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அதில் சில பர்சனுக்கு மட்டும் நீங்கள் ஆப்ஷன் போட்டிருக்கீங்க. ஸோ ஆப்ஷன் மட்டும் உங்களுக்கு என்ன அப்படின்னா வேர்ட், மற்ற எல்லாமே நம்பர்ஸ். ஸோ நீங்கள் இந்த வேர்டை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது எத்தனை நம்பர் ஆஃப் ஆப்ஷன்டீஸ் அப்படிங்கிறத நீங்கள் டேரெக்டாக கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படியெல்லாம் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளது கவுண்ட். ஸோ அந்த கவுண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலியமாக எந்தெந்த செல்ஸ்லலாம் உங்களுக்கு நம்பர்ஸ் ப்ளேஸ் ஆகிருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு கவுண்ட் பண்ணி காமிக்கும். ஸோ இந்த இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். contain numbers. ஸோ எந்த செல்லாம் நம்பர் கண்டெயின் பண்ணி வச்சுருக்கு அப்படின்னா ஸோ மொத்தமாக ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ வந்துட்டு ஈக்குவல் கவுண்ட் COUNT ஓப்பன் ப்ராக்கெட்ஸ். ஸோ எது ரேஞ்ச், இதுதான் உங்களோட ரேஞ்ச். B2 அப்படிங்கிறது இந்த ஸ்டார்டிங் செல், இந்த F11 அப்படிங்கிறது ஃபினிஷிங் செல். ஸோ இந்த க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் கொடுத்துட்டு இந்த கமாண்டை க்ளோஸ் பண்ணிடுங்க, என்டர்.
ஸோ இந்த செலக்ட் பண்ண இந்த ரேஞ்சில் எத்தனை நம்பர்ஸ் உள்ள செல்ஸ் இருக்குது அப்படின்னா 11. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ அடுத்து இந்த செல்லில் டேட்டாஸ். ஸோ மொத்த ரேஞ்சில் எதெல்லாம் டேட்டாஸ் இருக்கோ அதெல்லாம் மொத்தமாக கவுண்ட் பண்ணிடும். ஸோ டேட்டாஸ் அப்படிங்கிறது நம்பர்ஸையும் எடுத்துக்கும், அதே மாதிரி டெக்ஸ்ட்டையும் எடுத்துக்கும். ஸோ அதுமாதிரி நீங்கள் எடுக்கிறதுக்கு ஈக்குவல் கவுண்ட். ஸோ கவுண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்பர்ஸை மட்டும் கவுண்ட் பண்ணும். கவுண்ட் ஏ அப்படிங்கிறது கவுண்ட் ஆல். ஸோ என்ன செல்லாம் டேட்டாஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் இது கவுண்ட் பண்ணிடும். ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் உங்களோட ரேஞ்ச். ஸோ இதில் ஆரம்பித்து இது முடியணும். க்ளோஸ் ப்ராக்கெட்ஸில் கொடுத்து என்டர்னு கொடுக்கும்போது மொத்தம் எத்தனை செல்லில் டேட்டாஸ் இருக்குன்னு பார்க்கும். நம்பர்ஸே உங்களுக்கு 11 செல்லில் இருந்துச்சு. ஸோ டெக்ஸ்ட் உள்ளது 12 13 14. அடுத்து இங்குள்ள பிளாங்க். பிளாங்க் செல் எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஈக்குவல் கவுண்ட் பிளாங்க் டைப் பண்ணி ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது முடி தான் உங்களோட ரேஞ்ச். க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் என்டர். ஸோ என்டர் கொடுக்குற மூலியமாக அந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் இதில் எத்தனை பிளாங்க் செல்ஸ் இருக்குது. ஸோ மொத்த செல்லேருந்து எந்த டேட்டாஸுமே இல்லாத செல் எவ்வளோதுன்னா உங்களோட பிளாங்க் செல். அடுத்து இதில் மொத்தம் எத்தனை செல்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ இந்த பிளாங்க் செல்லையும் இந்த டேட்டாஸையும் கூட்டும் போது அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இல்லை இதுலேருந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல் செல் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் உள்ளது கவுண்ட் பிளாங்க். ஸோ பிளாங்காக எத்தனை செல்லாக இருக்குன்னு கண்டுபிடிப்போம். இந்த ரேஞ்சில் எதெல்லாம் பிளாங்க் செல்னு கண்டுபிடிச்சிட்டு ப்ளஸ் சிம்பிள் கவுண்ட் ஆல். ஸோ டேட்டாஸ் உள்ளதெல்லாம் தனியாக கண்டுபிடிச்சி அவட ரேஞ்ச். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் போட்டுறீங்க கவுண்ட் பிளாங்க் கவுண்ட் ஆல். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ கவுண்ட் பிளாங்க் கண்டுபிடிச்சி அந்த வேல்யூஸையும் கவுண்ட் ஆல் கண்டுபிடிச்சி அந்த வேல்யூஸை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வேல்யூஸ் வருமோ அந்த வேல்யூஸ் இங்கே பிரிண்ட் ஆயிரும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் செல்ஸ். ஸோ இது ரெண்டையும் கூட்டும் போது அதான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 14 + 36 உங்களுக்கு 15. ஸோ இது மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ஸில் எத்தனை பிளாங்க் செல்ஸ் இருக்குது, எத்தனை டேட்டா சம்மந்தப்பட்ட செல்ஸ் இருக்குது, அதே மாதிரி எத்தனை நம்பர்ஸ் உள்ள செல்ஸ் இருக்குது நீங்கள் தனியாக கண்டுக்க முடியும். ஸோ கண்டுபிடிச்ச கடைசியாக டோட்டல் நம்பர் ஆஃப் செல்ஸ் எவ்வளோன்னு நீங்கள் செட் பண்ணிக்கலாம்.